விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் பல பகுதிகளில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவில் மணல் அள்ளப்படுவதை அதிகாரிகள் கண்காணிப்பதில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் திருப்பாச்சனூர் மற்றும் குச்சிப்பாளையம் ஆகிய 2 கிராமங்களில் மட்டும்தான் மணல் அள்ள வேண்டும் என்று அரசு அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் விழுப்புரம் கடலூர் மாவட்ட எல்லையில் ஆக்கடவல்லி, குரத்தி, கீழ்காவனூர் உள்ளிட்ட இடங்களில் விதிமுறைகளை மீறி மணல் அள்ளப்படுவதற்காக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட லாரிகளில் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலத்திற்கு மணல் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆற்றுப்படுகைகளில் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதால் ஆங்காங்கே பெரிய பள்ளங்கள் உருவாகி நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாகவும் எதிர்காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனிம வளத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை இந்த 3 துறையும் சேர்ந்து நாங்கள் இதை தடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் தடுக்க முடியுமானா முடியும். எங்களுக்கு வனத்துறையில் அதனுடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு. இருந்தாலும் இங்கிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலட்டாறு இருக்குது. அந்த மலட்டாற்றில் மணல் கொள்ளை கிடையாது. மலட்டாற்றில் மணல் பாதுகாக்கப்படுது. என்ன காரணம்? இந்த கொள்ளைகள் அங்கே போகல, யாருமே கொள்ளையடிக்கலை. என்ன காரணம்னா வனத்துறை உறுதியான நடவடிக்கை எடுத்து அந்த மணலை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு துறையால் மணலை பாதுகாக்க முடியும் என்றால் இதே மாவட்டத்தில் இதே பகுதியில் 3 துறைகள் சேர்ந்து காவல்துறையை வைத்துக்கொண்டு உச்சபட்ச அதிகாரத்தை வைத்துக்கூடிய எல்லா துறையும் ஏன் செய்ய முடியாது?